அனைவருக்கும் வணக்கம். அழகின் சிரிப்பில் மூன்றாவது தலைப்பாக இருக்கக்கூடியது தென்றல். மூன்றாவது பாடல். தென்றலின் நலம். குளிர் நறுஞ் சந்தனச் சார்பொதிகையில் குளிர்ந்தும் அங்கே ஒளி நறு மலரின் உண்டோ மனத்தினை உண்டும் வண்டின் கிளர்நறும் பண்ணில் நல்ல கேள்வி அடைந்தும் நாளும் வளர்கின்றாய் தென்றலே உன் வரவினே வாழ்ந்ததுண்டா. பெரிய புதிய மலையில் இருக்கக்கூடிய காற்றே சொல்கிறாங்க. புதிய மலையில் குளிர்ச்சி நிறைந்த சந்தன மலர் சந்தன மரங்கள் எல்லாம் ஆங்கங்கே வளர்ந்துருக்குது. அப்படி அந்த சந்தன மலரோடைய வாசனை பொருந்தி அந்த காற்று வீசுது. அப்போ வாசனையும் நீ உணர்ந்துக்கிட்டு இருக்கிற, குளிர்ச்சி பொருந்தியும் நீ இருக்கிற. மேலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூவினுடைய மனம் வாசம், அழகிய பூக்கள் எல்லாம் பூத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மலரினுடைய வாசத்தில் நுழைஞ்சும் நீ வந்துட்டுருக்க. அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பூவினில் இருக்கக்கூடிய தேனை குடிக்கிறதுக்காக வண்டினம் வருது. அந்த வண்டினுடைய இசையும் கேட்டும் நீ உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கிட்டே எழுப்பிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற. இப்படி உன் வரவினை கண்டு, உன் வரவினை காணாதவர்கள் இவ்வுலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா என்ற வினா கேட்குது காற்று நம்மளை பார்த்து. அப்போ நமக்கு என்ன தோணும்? காற்றை சுவாசிக்காதவர்கள் யாருமே இல்லை. எந்த விலங்கினும் சரி, எந்த இயற்கையும் சரி, எந்த மனித உருவமும் சரி, எல்லாமே காற்று இருந்தால் மட்டும்தான் இப்பூமியில் இருக்கும். அதுதான் காற்று வினா கேட்குதான், என்னை ரசிக்காதவர்கள் யாரும் உண்டோ என்று. அடுத்த பாடல். அசைவின் பயன். உன் அரும்